Welcome to our first episode of SAC Milestone Interview Series. And I am so thrilled to welcome our SAC guiding sister Lakshmi for her first milestone award, Aligned Sakti Award. So welcome Lakshmi. So before getting to our interview series, let me introduce about our SAC. SAC, our Soulful Abundance Circle, is a like-minded sisterhood. இங்க நாங்க mid-aged womenக்கு அவங்களோட இன்னர் பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸ் அடையிறதுக்கு ஹீலிங், மைண்ட்ஃபுல்னஸ் டூல்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டூல்ஸ் மூலமா உதவி செய்யறோம். இங்க அவங்க உள்ள நுழையும் போது ஒரு ஒரியர் சக்தியா உள்ள நுழையிறாங்க. அதுக்கு அடுத்து சாக்குக்கு உள்ள அவங்க 6 விதமான மைல்ஸ்டோன்ஸ கிராஸ் பண்றாங்க. அது அலைன்டு சக்தி, ஏஞ்சல் சக்தி, குவீன் சக்தி, லைனஸ் சக்தி, வாரியர் சக்தி, காடஸ் சக்தி அப்படின்னு 6 மைல்ஸ்டோன்ஸ் அவங்க கடந்து வரும்போது அவங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் அவார்ட்ஸ் நாங்க கொடுக்கிறோம். அதுல முதல் மைல்ஸ்டோன் ஆன அந்த 5 நாட்கள் மைண்ட் பாடி சோல் பூட் கேம்ப கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா முதல் அவார்டு அவங்களுக்கு கிடைக்குது, அலைன்டு சக்தி அவார்டு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட சாக்கோட கைடிங் சிஸ்டரான லக்ஷ்மி அவர்கள் இந்த அலைன்டு சக்தி மைல்ஸ்டோன் அவார்டை வின் பண்ணி அவங்களோட அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்றதுக்கு இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் லக்ஷ்மி. நீங்க உங்களை பத்தி பிரீஃபா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க, எப்போ இந்த சாக்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க, எந்த தருணத்துல சாக்ல ஜாயின் பண்ணீங்க? எஸ் லக்ஷ்மி. Hi everybody. Lakshmi here. I belong to Chennai. I was born and brought up in Chennai. I did my engineering in Chennai, and after that I choose to become a housewife. I'm a mother of 2 children, and நான் வந்து why I joined SAC. உண்மையா சொல்லணும்னா it started as a journey for my mental health. நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக, ஏன்னா I saw myself doing inconsistent work. நான் ஒரு நாள் ஜேர்னலிங் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து பண்ண மாட்டேன். நடுவுல மறுபடியும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு மறுபடியும் எங்கேருந்தோ இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு பண்ணுவேன், மறுபடியும் பண்ண மாட்டேன். பட் ஐ saw this inconsistency in my work. அந்த இன்கன்சிஸ்டன்சி ஓவர் கம் பண்றதுக்காக தான் நான் வந்து சாக்க ஜாயின் பண்ணேன். அட் தி சேம் டைம் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, ஜேர்னலிங் மட்டும் ஹெல்ப் பண்ணாது அன்னு புரிஞ்சது. So I felt I needed someone to guide me in all areas of my life. And தோணிடுச்சு எனக்கு. So that is why I joined with SAC over here. Super Lakshmi, super. Happy to hear this. So இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். லக்ஷ்மி பிஃபோர் சாக் அண்ட் லக்ஷ்மி ஆஃப்டர் சாக் அப்படின்னா எப்படி நீங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நிறைய சொல்லலாம் இந்த விஷயத்துல. ஓகே, லக்ஷ்மி பிஃபோர் சாக் எப்படி இருப்பான்னா, ஷில் பி இன் தட் விக்டிம் மைண்ட் செட், லேக் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, விக்டிம் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. ஐ வுட் பி ரியாக்டிங் டு மெனி திங்ஸ் அண்ட் மென்டலி நான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். இவங்க இப்படி யோசிக்கிறாங்க, அவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். பட் அதெல்லாம் இருந்தது. அது ஓவர் திங்கிங் மட்டும் இல்லாம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும். ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலே அது வச்சுட்டு நான் வந்து நாள் முழுக்க உட்காந்து யோசிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஸ்லக் பண்ணிட்டு இருப்பேன். பட் சாக்குக்கு வந்த பிறகு நான் உண்மையா சொல்லணும்னா அந்த ஓவர் திங்கிங் இல்லைன்னு 100% இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் டுடே நான் வந்து அந்த ஓவர் திங்க வந்து ஓவர் கம் பண்ண தெரிஞ்சது. எனக்கு ஓவர் திங்கிங் வந்து ஓவர் கம் பண்ண தெரிஞ்சது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் என்னோட வேலை வந்து நடந்துட்டு இருக்கு.
Today I'm much more confident, much more able to fill my cup and give the same love to others also. என்ன யாருமே கவனிக்கல அந்த ஏக்கம் எனக்கு இல்ல. I'm truly loving myself the way I am. அது சொல்லணும். And I'm not reacting anymore. அஃப்கோர்ஸ் அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா போயிடுச்சான்னு சொல்லணும்னா இல்ல. பட் ஐ ஆம் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு a lot of things in a healthy and affirmative manner. And என்னோட இமோஷனல் பவுண்டரிஸ், த ஏரியா இமோஷனல் பவுண்டரிஸ் சொல்லணும்னா இட் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ தேங்க்யூ சாக் ஃபார் எவ்ரிதிங். தட்ஸ் அமேசிங் லக்ஷ்மி. சோ நீங்க முதல்ல உங்களுக்கு இந்த அலைன்டு சக்தி அவார்டு அப்படின்னு நாங்க கொடுத்தப்போ உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? உங்க மனசுல என்ன தோணுச்சு? அலைன் சக்தி அது பேரை கேட்டாலே ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபெல்ட் ஆமா இது என்னமோ எனக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நவ் ஐ ஃபீல் டோட்டலி அலைன்ட் அண்ட் சொல்லி எனக்கு தோணிடுச்சு ஃப்ராங்கா சொல்லணும்னா. And it had not been even 6 months into SAC that we had a boot camp, and the mind body soul boot camp நடந்தது for 5 days continuously. And அது வந்த பிறகு I could see myself from a soul level angle ல இருந்து பார்க்க முடிஞ்சது. Not from my body, not from my mind. I could see myself from a soul. And அது வச்சுட்டு the same feeling I had. I could see how far I have traveled. என்னோட சோலோட அலைன்மெண்ட், அந்த மைண்ட் பாடி சோல் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. that I could see it, I could feel it. And அது ஒரு வார்த்தையில சொல்லணும்னா I truly cannot describe it. You can say it's splendidly, fantabulously, amazingly, whatever words you can add it up. But it's a feeling beyond description. Great லக்ஷ்மி. சோ எப்படி அந்த மைண்ட் பாடி சோல் பூட் கேம்ப் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை அது கொண்டு வந்துச்சு? அந்த பூட் கேம்ப் அட்டென்ட் பண்ணி முடிக்கும் போது என்ன மாதிரியான மேஜர் ஷிஃப்ட் உங்களுக்குள்ள நடந்துச்சு? நாங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது பாடியை பத்தி பண்ணோம். வேர் அண்ட் ஆல் வி ஃபீல் த பெயின், வேர் அண்ட் ஆல் வி ஃபீல் இது பண்ணோம். அதுக்கு அடுத்தது மைண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா சோல் வாஸ் கோயிங் டூ டீப். இட் வாஸ் த மோஸ்ட் டீப்பஸ்ட் ஐ வுட் சே. அது பண்ண பிறகு வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் மைண்ட். I am a soul on its own journey. எனக்கு நல்லாவே புரிஞ்சது. So somewhere அதான் சொல்ற மாதிரி in whatever work I am doing, it's in whatever work I am doing, I'm being that soul. அந்த சோலை வந்து I could literally feel it, and I could literally cherish being the soul. I couldn't think from an angle of health. நான் யாருன்னு இப்ப என்ன கேட்டீங்கன்னா I'm not this body, I'm not this mind, I'm a soul ன்னு சொல்வேன். I'm soul on its journey ன்னு சொல்வேன். So if you ask me more deeply, I would answer it like this. So that is the change that soul, mind, body, soul boot camp has brought in. சூப்பர் லக்ஷ்மி. எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறத கேட்கும் போது. I feel so happy on hearing your answers and hearing your words. So நம்மளோட கம்யூனிட்டி சாக் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் ஃபேமிலிக்குள்ள எந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? பர்சனல் லெவல்ல நான் சொல்லணும்னா எனக்கு கிராட்டிடியூட் முக்கியமா தெரிஞ்சது. அது இட் மைட் பி சீமிங் லைக் எ ஒன் ஸ்மால் ஆக்டிவிட்டி, பட் அது வந்து ஒரு குரூப்பா நம்ம வந்து கலெக்டிவா பிராக்டிஸ் பண்ண you will start to see உங்களோட detachment on material things. You'll start to see a lot of detachment on negative things and on materialistic things. And apart from it, நெகட்டிவ் நம்மளோட நெகட்டிவ் மைண்ட் ஃப்ரேம் வந்து எது நெகட்டிவ்ல இருந்து கூட பாசிட்டிவா பார்க்க முடிஞ்சது நம்மளுக்கு. ஸோ கிராட்டிடியூட் இஸ் சம்திங் தட் ஐ ட்ரூலி
would like to carry on throughout my life ன்னு சொல்வேன். பட் this is one thing, gratitude. அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ல நான் பாக்குறது வந்து த ஒன் திங் இஸ் கனெக்ஷன். அது வந்து frankly the love and affection that I have received over here, it's not received, it's showered on me. அது சொல்லணும். இட்ஸ் நாட் ஈவன் பீங் ரிசீவ்ட், ஐ டிட் நாட் ஈவன் ரிசீவ் இட், இட்ஸ் பீன் ஷவர்ட். அப்படியே கொட்டி மழையா கொட்டுறது எனக்கு. அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து ரிசீவ் பண்றாங்க. பிகாஸ் நினைச்சு பாருங்களேன், ஒரு 40 இயர்ஸ்ல வந்து நம்ம ஏங்கிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு யூ ஆர் ஏ லிமிட்லெஸ் பாலிசி ஆர் யூ ஆர் ஏ மெஜிஷியன் சொல்ல மாட்டாங்களா? அந்த அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த அஃபர்மேஷன் அண்ட் பீயிங் என்னோட லவ் லாங்குவேஜ் பீயிங் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனா இருந்தா, அது வந்து when I am able to see that you are cute, யாரோ ஒருத்தர் நீ போட்டோ, என்னோட சைல்ட்ஹுட் போட்டோ போட்டேன்னா you are so looking so cute ன்னு சொன்னாலே அது வந்து I feel so valued, I feel so loved over there. That is the one thing that I feel in relationships. அது வந்து நான் என்ன சொல்றது, it has been abundantly showered on me ன்னு சொல்லணும். அண்ட் நான் தேர்ட் திங் வந்து நான் சொல்லணும்னா, மென்டலி ஆர் ஸ்பிரிச்சுவலி என்னோட ப்ரோக்ரஸ் வந்து ஐ கேன் லிட்ரலி see it, the change over time. All that I did was being consistent in whatever Akka has said. அக்கா சொன்ன எல்லாமே லைக் ஆல்மோஸ்ட் 90% 99% பண்ணிருக்கேன். அது இன்டென்ஷன் செட்டிங்கா இருந்தாலும் சரி, எஸ்எஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி, ஆர் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் சரி, everything I've been trying to follow it, and she has been a great inspiration எனக்கு. எப்படி வந்து அவங்க மேபி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க, பட் ஸ்டில் ஷீ இஸ் ஃபாலோயிங் இட். அது வந்து இட் கிவ்ஸ் மீ மோர் பூஸ்ட் சொல்லலாம். எனக்கு இன்னும் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. நானும் அந்த லெவலுக்கு போகணும், நானும் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நானும் இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் தோணும் போது இட் கிவ்ஸ் மீ தட் டிரைவ் டு புஷ். ஸோ திஸ் இஸ் வாட். தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. ஸோ நீங்க இந்த சாக் ஃபேமிலியில கைடிங் சிஸ்டரா நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தப்போ நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிய அந்த போஸ்ட் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? சாக் கைடிங் சிஸ்டர், இந்த வார்த்தையை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் எப்படி கைட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் செல்ஃப் டவுட் வந்தது. நான் எனக்குள்ள என்ன இருக்குன்னு கைட் பண்றதுக்கு சொல்லிட்டு, பட் அங்கேயும் வந்து நான் ஃபுல் சரண்டர் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்கு அக்கா வந்து என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க, ஸோ அந்த இதுல போலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்தேன். டுடே frankly ஸ்பீக்கிங் ஆல் மை சிஸ்டர்ஸ் லுக் அப்பான் மீ. நீங்க வந்து வேலை செஞ்சிடுவீங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க. எதுவா இருந்தாலும் they know that I am அக்கா நான் அவைலபிள்னா என்ன கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு they trust me, and it has given me immense amount of confident that என்னால கூட பண்ண முடியும், that I can also be a leader to many people and சொல்லிட்டு I can also lead people, I can also inspire people ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கு. அது உண்மையா சொல்லணும்னா. தேங்க்யூ. சூப்பர். மோர் abundance to you லக்ஷ்மி. ஸோ இங்க நம்ம சாக்ல நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்றோம், நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம 5 டைமென்ஷன்ல நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி, அதாவது ஹெல்த், ஹோலிஸ்டிக் ஹெல்த், ஹோலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், ஹோலிஸ்டிக் growth, ஹோலிஸ்டிக் வெல்த் அண்ட் ஹோலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த 5 டைமென்ஷன்ல நம்ம ரிசல்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம சாக்குக்குள்ள ஃபாலோ பண்றோம். எந்த ஒரு பர்டிகுலர் டூல் ஆர் டெக்னிக் உங்களுக்கு ரொம்பவே வந்து எப்படி சொல்ல, உங்க மனச ரொம்ப பக்குவப்படுத்துச்சு, இல்ல ரொம்ப மனச பாதிச்சுது, இந்த இது நான் செய்யும் போது நான் எனக்குள்ள ரொம்ப போனேன்,
இந்த டூல் இல்ல இந்த டெக்னிக்கை நான் வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க எதை சொல்லுவீங்க லக்ஷ்மி? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்லணும்னா ஒரு டூலை நான் பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரே கிராட்டிடியூட் மட்டும் எடுக்க முடியாது, ஆர் ஜேர்னலிங் மட்டும் எடுக்க முடியாது, ஆர் நம்ம பண்ற கிரேட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண முடியாது, என்னால எடுக்க முடியாது. நீங்க சொல்ற அந்த 5 ஏரியாஸ்லயும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ பிகேம் மை ஓன் கோச். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தே எடுத்துக்கோங்களேன். ஹெல்த் வந்து தோ யூ டோன்ட் மூவ்மெண்ட் பண்ணணும் சொல்றீங்க, அந்த மூவ்மெண்ட் எந்த விதத்துல வேணும்னா இருக்கலாம். பட் நான் ஏற்கனவே கத்துட்டு வந்த எக்ஸசைசஸும் சரி, ஒரு வாக்கிங் தவிர்த்து எக்ஸசைசஸ், வாக்கிங் தவிர்த்து என்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அது பண்ணணும்னு சொல்லிட்டு டுடே விதவுட் எனி ட்ரெய்னர் ஆர் பிசிக்கல் கோச், I am what I have learned or what I have been an expert on for so many years, I'm still practicing it. அது I have been my, I can say that I have been my own coach. Of course, to level up, maybe I can try take one specialist, ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு வரலாம். But today I can confidently say that I am being my own coach. எனக்கு ஒரு வெளி இடத்துல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவையில்லை. Because I've seen many people going to gym just because they want to exercise. அந்த exercises practice கொண்டு வரதுக்காக they go and join one membership, thousands and thousands spend பண்றாங்க. But all that I do is I be my own inspiration, I be my own motivation, and I drive on. அது முக்கியமா சொல்லணும். That is what I have been doing. And நீங்க ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு நான் ஒன்னே the only thing that I would like to carry forward in the whole of my life is gratitude. What I have seen is there might be even good days, there are bad days, there are worst days, but even among those I am able to see that silver clouding. அந்த நடுவுல வந்து I am able to see that silver clouding in the dark cloud ன்னு சொல்வாங்க இல்லையா, அது என்னால பார்க்க முடிஞ்சது. So அது இருந்தாலே when there is a ray of hope, you all that people need a ray of hope to lead forward, அது என்னால பார்க்க முடிஞ்சது. And that is one tool which I would like to take forward throughout all my life. Awesome Lakshmi. So நிறைய நீங்க இந்த சாக்ல இருந்து பெனிஃபிட் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை கேட்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த டெய்லி நாம இங்க சாப் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்ல நம்ம அரை மணி நேரம் பிராக்டிஸ் பண்றோம், சோல்ஃபுல் அபண்டன்ஸ் ஆக்சலரேஷன் பிராக்டிஸ்ன்னு. அதுல கிரேட் மார்னிங் ரொட்டீன் பிராக்டிஸ் பண்றோம். அது உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணிச்சு? அது எதனால தினமும் அந்த சாப் செஷனை நீங்க காலையில எதிர்பார்க்கிறீங்க? ஓகே, லெட் மீ ஃபர்ஸ்ட் சே, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா, நான் டெய்லி மிஸ் பண்ணாம வந்து அட்டன் பண்ணிடுவேன். I'll be sharp. அக்கா வராங்களோ இல்லையோ, நான் வந்து அக்கா வராத அன்னைக்கு கூட நான் வந்து பிங் பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்களான்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் வந்து மீட்டிங் இதை அமைச்சிட்டு நாங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு அந்த கிரேட் ப்ராக்டிஸ் எனக்கு. ஸோ கிரேட் ப்ராக்டிஸ் பத்தி சொல்லணும்னா, இட் இஸ் ரியலி அன் அமேசிங் ஆக்டிவிட்டி. நம்ம சப்போஸ் நிறைய பேருக்கு தெரியும் ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆன இதுன்னு. நம்ம அதுவும் இந்த காலத்துல வந்து when people are into their dopamine rush, dopamine ஒரு கோல்ட் ஃபிஷ் மெமரி, எப்ப பாரு மொபைல பார்த்துண்டு எப்ப பாரு ஓடிடிய பார்த்துட்டு இருக்கும் போது, when people like me who love reading, அதே காமன் கம்யூனிட்டி கிடைக்கும் போது, வேர் ஈவன் there are days where I don't read, பட் இன்னொருத்தரோட ஷேரிங்ல இருந்து இன்னொருத்தரோட இதுல இருந்து நாங்க எவ்வளவோ கத்துட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா the affirmations that we do it. I am awesome, I am a magician, I am a limitless possibility, and I truly believe it. நான் வந்து சொல்றது I truly believe that I'm a magician, I truly believe that I'm a limitless possibility. ஸோ அது குரூப்பா எஃபெக்டிவா ஒரு சத்சங்கத்துல பண்ணா எந்த ஒரு இது கிடைக்குமோ அந்த இது வந்து எனக்கு கிரேட் ப்ராக்டிஸ்ல கிடைக்குது. தேங்க்யூ.
சூப்பர் சூப்பர் லக்ஷ்மி. என்னால பார்க்க முடியுது நீங்க சாக்குக்குள்ள ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி மாறி இருக்கிறீங்க அப்படிங்கறத நான் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். சோ நீங்க இந்த சாக்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்த மாற்றங்கள் மூலமா உங்க ஃபேமிலியில, அதாவது உங்க கிட்ஸ் கிட்ட, உங்க ஸ்பவுஸ் கிட்ட என்ன மாற்றங்கள் வந்தது, மாற்றங்கள் வந்துதா, இல்ல வந்ததுன்னா என்ன மாதிரி வந்தது, இல்ல அவங்க நீங்க இந்த சாக்ல சேர்ந்ததை எப்படி பார்க்கறாங்க? ஓகே. இந்த மாற்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஐ டெல் யூ, நான் ஸ்ட்ராங்கா இது பிலீவ் பண்றேன். எது சேஞ்ச் கொண்டு வந்தாலும், தட் இஸ் வெதர் இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச் ஆர் அ நெகட்டிவ் சேஞ்ச், அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த் யூ வில் நோட்டீஸ் இட். ஃபர்ஸ்ட் 3 months உங்க ஃபேமிலி நோட்டீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா தான் 6 months கழிச்சுட்டு உங்களோட சுத்தி இருக்கிறவங்க 10 பேர் அது நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் 1 year, only people around you, I mean the world will notice you and the change. It might be a simple thing like weight loss ஆ இருந்தாலும் சரி, first month நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. So this is what I wanted to say. So I would say, நான் பிளைண்டா வந்து frankly நான் வந்து கம்ப்ளீட் சரண்டர் பண்ணிட்டேன் அக்காவுக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ, கிராட்டிடியூட் போடுங்கன்னா கிராட்டிடியூட், இன்டென்ஷன் போடுங்கன்னா இன்டென்ஷன், எஸ்எஸ் கேளுங்கன்னா எஸ்எஸ், அது கம்ப்ளீட்டா பிளைண்ட்லி ஐ வாஸ் ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோயிங். ஏன்னா எனக்கு frankly I did not know anything of this. கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்றது இல்லாட்டி இது பண்றது, I just blindly followed it. ஃபர்ஸ்ட் மந்த் என்ன நடந்ததுன்னா, ஐ வில் டெல் யூ, ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மை செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மை பிசிக்கல் ஹெல்த், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மை மென்டல் ஹெல்த், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மை டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் growth. எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து ஸ்லோலி ஸ்டார்டட் டு ரிஃப்ளெக்ட் என் குழந்தைங்கள் கூட. டுடே ஐ எம் ஏபிள் டு பி அன் இன்ஸ்பிரேஷன், ஏபிள் டு கைட் தெம். அம்மா நீ எப்படிமா இப்படி மாறிட்டேன்னு கேட்கிற அளவுக்கு அவங்க வந்து என்ன இன்ஸ்பயர் ஆறாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தாலும், ஏதாவது ஒண்ணு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ஓடி வந்து they know very well know that I listen to them non-judgmentally and they listen to me. and கேட்டுட்டு நீ எப்படிமா ஹேண்டில் பண்ண, நீ எப்படிமா இது பண்ற, கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா they'll start to practice that gratitude. ஜர்னலிங் பண்ணோம்னா they also do it. And I'm really proud that என் children கேட்காங்க. என் ஸ்பவுஸ் கிட்ட சொல்லணும்னா, frankly speaking, I started to slowly respond more rather than react. நான் அந்த வேலிடேஷன் சீக் பண்ண கம்மி பண்ணிட்டேன். frankly அந்த வேலிடேஷனோ இது வாட் எவர், அந்த அவங்க என்ன பார்க்கல, அவங்க என்ன இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஐ டிடன்ட் இது பண்ணல. வாட் ஐ வாண்டட் டு டூ ஐ டிட் இட். எனக்கு என்ன பண்ண அவர் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல நான் இல்லை. ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மை ட்ரீம்ஸ் ஆல்சோ. I started taking responsibility of everything, and it has molded me. It has made me more confident. Today, frankly speaking, even my friends, என்னோட காலேஜ் மேட்ஸோ இல்ல சரி, என்னோட ஸ்கூல் மேட்ஸும் சரி, அவங்க வந்து நீ பயங்கரமா மாறிட்டே, என்ன குரல்ல கேட்டுட்டு போன்லயே கேட்டுட்டு அவங்க வந்து அவங்க வந்து they are feeling so proud and happy about me. So that is what SAC has done to me, the magic of SAC. அமேசிங் அமேசிங் லக்ஷ்மி. வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் ஆல் யுவர் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க சாக்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இன் ஃபியூச்சர் சாக்ல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா, சாக்ல நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? நான் எதிர்பார்க்கறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ராக்டிசஸ் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் 5D ஏரியாஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். 5D ஏரியாஸ், தட் இஸ் ஒரு ஹெல்த் யாருக்கெல்லாம் ஹெல்த் இது ஆடணும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு வந்துட்டு அந்த ஹெல்த் ஓட ஆங்கிள் ஒர்க் பண்றது. இப்ப சப்போஸ் இஃப் தே ஆர் விமன் ஹூ ஆர் அண்டர்கோயிங் மெனோபாஸ் ஆர் சம்திங் லைக் தட், அவங்கள கொண்டு வந்துட்டு அந்த ஆங்கிள் அவங்கள இது பண்றது.
spirituality practices கொண்டு வர்றது, slowly spirituality practice like meditation, இந்த மாதிரி practices கொண்டு வருது. So of course you are there for it. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். Great, great. I am taking this suggestion into our consideration, Lakshmi. Great suggestion. கட்டாயமா இது இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸை உள்ள கொண்டு வரணும், எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஷேரிங் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். இப்போ நிறைய நம்ம பேசணும் சாக்க பத்தி. நீங்க இந்த சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது அப்படின்லாம் நம்ம பேசணும். இப்போ உங்ககிட்ட நான் சாக்குக்கா வேண்டி ஒரு வார்த்தையில நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அண்ட் ஒன் வேர்ட் ஃபார் யுவர் மென்டர் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? ஒன் வேர்ட்ல சொல்ல முடியாது. ஆல் ஐ கேன் சே இஸ் என் ஃபேமிலிக்கு ஈக்குவலா சாக்க பாக்குறேன். எந்த எந்த அட்டென்ஷன் நான் வந்து ஃபேமிலிக்கு கொடுக்குறேனோ அதே அட்டென்ஷன் வந்து என் சிஸ்டர்ஸ்க்கும் கொடுக்குறேன். ஸோ அட்டென்ஷன் கொடுக்கறது இல்ல, எந்த லவ் எனக்கு வந்து ஃபேமிலியில ஷவர் பண்றேனோ அவங்க எனக்கு கொடுக்குறாங்களோ the சேம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் poured on சாக்குன்னு சொல்வேன். அண்ட் ரிகார்டிங் யூ, ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல். உண்மையா சொல்லணும்னா ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் த டிவைன். ஏன்னா நீங்க என் லைஃப்ல வந்த பிறகு நான் ஏற்கனவே இது சொன்ன மாதிரி வசந்தமா இருக்கு என் வாழ்க்கை. அது ஓகே, அதுல என்ன சொல்றது, இட்ஸ் இட்ஸ் மை வே ஆஃப் லுக்கிங் இட். பட் தேங்க்யூ ட்ரூலி தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் இன் மை லைஃப். ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் த blessed. I am blessed, and as I always say, I am the instrument in his hands. So thank you so much for mentioning that. So இப்போ நம்மள மாதிரி நிறைய நம்மளோட என்ன சொல்ல மிஷனே என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு ஒரு நான் ஜட்ஜிங் அண்ட் லவ்விங் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் நாம இந்த சாக் ஃபேமிலி, இந்த சிஸ்டர்ஹுட்ட நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சாக் கம்யூனிட்டியை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அப்படி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க? அஃப்கோர்ஸ் ஷுவரா சேருங்க. ஏன்னா ஈச் ஒன் ஹேஸ் எ ஓன் ஜேர்னி. ஒருத்தர் ஒரு சென்சிட்டிவ் லெவல்ல இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு இதுல இருப்பாங்க. பட் ஷுவர்லி ஜாயின் சாக். ஏன் சொல்றேன்னா, தே ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ வுட் ஹவ் நாட் ஈவன் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத இது வந்து நாங்க இங்க ஷேர் பண்ணிருக்கோம். And each one has listened to it non-judgmentally and have என்ன சொல்றது, அந்த ஸ்பேஸ கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஒருத்தரும் சரி, ஒருத்தர் அவங்கவுங்களோட இது வந்து இது கேட்கும் போது ஈச் ஒன் ஹேஸ் ஷேர்ட் தியர் டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத சீக்ரெட்ஸ். இப்ப சப்போஸ் ஒரு நாள் வந்து என்னால முடியல, வேலை செய்ய முடியலன்னு யாராவது சிஸ்டர் வேலை செஞ்சுட்டே என்னால வீட்டுல வேலை செய்ய முடியல, ஒர்க் பண்ணிட்டே வேலை செய்ய முடியலன்னு சொல்லும் போது நாங்க வந்து உடனே டேக் ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அவங்களும் அது கேட்டுண்டு, பிகாஸ் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமான்னு சொல்றதுக்கே யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அந்த அளவுக்கு நாங்க வந்து ஷேர் பண்றோம். என்னால முடியல, இன்னைக்கு கால் வலிக்குது, எனக்கு இன்னைக்கு இடுப்பு வலிக்குது, ஆனாலும் நாங்க வந்து படுத்து தூங்கிக்கோடி ஃபர்ஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், ஏன்னா after certain age you will start to see that your friends are going in அவங்களோட லைஃப்ல போயிட்டு இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் அவங்களோட லைஃப்ல போயிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா கூட நம்ம டிபெண்டா இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. ஏன்னா they would have reached old age or they would be having their own emotional journey, physical journey, அவங்களோட இது இருக்கும். ஸோ நம்மள பாத்துக்கிறது யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த ஸ்டாக் தான்.
and you can start to feel here as a family. சூப்பர். தேங்க்யூ லக்ஷ்மி. ஸோ இது வரைக்கும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை அடுத்த மைல்ஸ்டோன் அவார்ட்ஸ் ஆன குயின் சக்தி, ஏஞ்சல் சக்தி, லயனஸ் சக்தி எல்லா அவார்ட்ஸும் நீங்க கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அடுத்த மைல்ஸ்டோன் இன்டர்வியூல உங்களை கூடிய சீக்கிரம் நான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். So my best wishes and blessings to you as always, Lakshu. More abundance to you. Thank you. Thank you. More abundance to SAC. Thank you so much.